முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ ஓம் முருகான் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. முருகன்ட்ட நீங்கள் அது வேணும் இது வேணும், இது நடந்துட்டா போதும் அது நடந்துட்டா போதும்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. முருகன்ட்ட இவ்வளோ கேட்குற நீங்கள் அவருக்காக என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இங்கே நமக்கு வந்திருக்க மெசேஜ் என்னன்னா, 21 நாளைக்கு தொடர்ந்து உங்களோட உடல் உழைப்பை கொடுங்க. அதாவது உங்களோட உடல் உழைப்புனா உங்களோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வையாவது வரணும். அது எப்படி வேணாலும் வரட்டும். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க, இல்லை ஜிம்முக்கு போங்க, இல்லை நீங்கள் செய்கிற வேலைகளில் உடல் உழைப்பு வேர்வை வர்ற மாதிரி இருக்கணும், இல்லை கோயிலுக்கு மலையேறி போங்க, நடந்து போங்க. உங்களோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வையை முருகனுக்கு நீங்கள் டெய்லியும் 21 நாளைக்கு கொடுங்க. உங்களோட மன சோர்வையும் நீக்க, உங்களோட உடல்ல இருக்க பிரச்சனைகளையுமே நகர்த்துறாரு. நீங்க கேட்டதை விட பல மடங்கு ஆச்சரியப்படுற விஷயத்த உங்களோட கையில கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க கேட்கறதெல்லாம் பெருசா இருக்கு, ஆனா பண்றது எதுவுமே தெரியல. ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 21 நாளில் உங்களுக்கு மாற்றம் வரும். அதே மாதிரி கூடவே ஒரு சின்ன கிளாஸில் முருகனோட பாட்டோ கந்த சஷ்டி கவசமோ இல்லை ஓம் முருகான்னு சொல்கிறீங்களோ இல்லை சரவணபவான்னு சொல்கிறீங்களோ எந்த ஒரு சாண்டிங்னாலும் ஒரு கிளாஸ் வாட்டரில் கையை வச்சு நீங்கள் சொல்லி டெய்லியும் குடிங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே வாட்டருக்கு இப்போ வந்திருக்கிறதே வாட்டர் எனர்ஜி தான். ஸோ வாட்டர் மூலியமாக தான் உங்களுக்கு முருகனோட அருள் இந்த வாரமே கிடைக்க போகுது. அதனால தண்ணி மூலியமாக நம்ம உள்ளே எடுக்கிறோம், நம்ம கிட்ட இருக்க கெட்ட நீர்களை வெளியே அனுப்புகிறோம். இதில் நமக்கு முருகனோட அருள் அடங்கி இருக்கு. இது தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் காட்டிடுவார். ஓம் முருகா.